ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இறால் கிரேவி. இதை ஈஸியாக சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இறால் கிரேவி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலையை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா தாளித்ததும் 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாயை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3 பெரிய பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 4 வெங்காயம் எடுத்திருக்கோம், அதனால நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணி எதுவும் சேர்க்காமல் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட நான் இன்றைக்கி 250 கிராம் எறாவை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. எறாவெல்லாம் பாதி வெந்து இந்த மாதிரி சுருண்டு வர்றப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாம் கலந்த மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் தனியாக தனியாத்தூள் தனியாக கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் குறையாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போது இந்த மிளகாத்தூளோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 3/4 டம்ளர் போல் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. அப்போ தான் எறாவோட நல்லா மசாலாலாம் ஏறும். இப்போது 8 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எறா மசாலாவோட நல்லா ஏறி இருக்குது. இப்போ கொஞ்சமாக வாசத்துக்காக கொத்தமல்லி தூவி நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட சூப்பரான இறால் கிரேவி சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான இறால் கிரேவி ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.